செல்வரத்னம் மணிமாறன் சொன்னால் எனக்கு ஞாபகம் வர்றதெல்லாம் 10 வருஷத்துக்கு மேலே என்கிட்ட தொழில் செஞ்ச 2 திறமையான நண்பர்கள் தான். ஆனால் இப்போ நான் கேள்விப்படுறதெல்லாம் யார் உயிரை யார் முதல்ல எடுக்க போறீங்கிற போட்டி பற்றி தான். எல்லா பிரச்சனைக்கும் காரணம் எனக்கு வந்து பெரிய அளவு சரக்கை போலீஸ் பிடிச்சிட்டாங்கண்ணே. கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கோர்ட்டில் அழிக்க சொன்ன மொத்த சரக்கையும் ரொம்ப அவசரமாக போலீஸ்ல இருந்து குறைச்ச விலைக்கு செல்வம் வாங்கியிருக்கான். சந்தேகப்பட்டு விசாரிக்கும் போது தான் தெரியுது போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி சரக்கை மாட்டி விட்டதே வந்தான்னு. இன்னைக்கு அந்த சரக்கோட மார்க்கெட் ரேட்டு 8 கோடி. நடந்தது தானே. கொஞ்ச நாளைக்கு முன்னால் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற வேண்டப்பட்ட ஒருத்தர் எங்ககிட்ட மாட்டிக்கிட்ட சரக்கு இருக்கு, கோர்ட் அதை அழிக்க சொல்லிருச்சு, நீ அதை வாங்கிக்கிறியான்னு என்கிட்ட கேட்டார். மார்க்கெட் ரேட்டை விட விலை கம்மியாக இருந்தனால நானும் வாங்கிட்டேனே. மற்றபடி அது மணியோட சரக்குன்னு தெரிஞ்சு பிளான் பண்ணிலாம் செய்யலண்ணே. அதான் மணியோட சரக்குன்னு இப்போ தெரிஞ்சிருச்சுல்ல, அதுக்குண்டான பணத்தை அவனுக்கு கொடுத்துரு. அண்ணா சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. இந்த தொழிலில் நஷ்டம் ஏற்பட்டால் இழப்பீடு கேட்கக்கூடாதுன்னு நீங்களே பல தடவை சொல்லியிருக்கிறீங்க. நடந்தது பிஸ்னஸ், அதனால இந்த விஷயத்தில் நான் ஒன்றும் செய்ய முடியாது. அண்ணே நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு தான் நான் வந்தேன். நான் கிளம்புறேண்ணே. அண்ணே நான் சொல்கிற டீலுக்கு மணி ஒத்துக்கிட்டா மொத்த பணத்தையும் கொடுத்துறேண்ணே. ம், தமிழரசன் சாகணும். இதுக்கு நீ ஒத்துக்கிட்டா உன் சரக்கான பணம் மட்டும் இல்லை, நமக்குள்ளே இருக்கிற எல்லா பிரச்சனையும் இங்கேயே மறந்துடலாம். என்ன சொல்கிற? யார் தமிழரசன்? உள்ளே இருக்கும்போது பழக்கமானவண்ணே. இப்போ எதுக்கு இந்த பிரச்சனையில் தேவையில்லாமல் தமிழை நீ உள்ளே கொண்டு வரேன்னு எனக்கு புரியல. அன்னைக்கு அவன் குடிச்சிட்டு வண்டி ஓட்டிருக்கான். அவன் தான் கார் ஓட்டினான்னு உனக்கு யார் சொன்னா? தமிழ் தான் சொன்னான். என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? எனக்கு அந்த ஆக்சிடெண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது, நான் பணத்துக்கு வேலை செய்கிறவன், கார் ஓட்டான்னு ஒத்துக்கிட்டா பணம் தரேன்னு சொன்னாங்க, ஒத்துக்கிட்டு உள்ளே வந்துட்டேன்னு என்கிட்ட சொன்னானே. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன். அன்றைக்கி ஜெயிலில் தமிழை பார்க்க வந்தப்போ ஒன்றை முடிக்கிறதுக்கு அவன் ஒத்துக்கிட்டான். கேட்ட பணம் அதிகமாக இருந்ததால் நான் ஒத்துக்கலை. ஒருவேளை நான் ஒத்துக்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் உட்காந்துட்டு இருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாமல் அவன் எம்எல்ஏ கையை வச்சுட்டான். அவன் சாகணும். நீங்கள் 2 பேரும் பேசுறதை வச்சு பார்க்கும்போது அந்த பையன் அவ்வளோ நம்பிக்கையானவனா எனக்கு படலை. இந்த மாதிரி ஆளுங்களை கூட வச்சுக்கிறது யமனை கூட கூட்டிக்கிட்டு சுற்றுற மாதிரி. செல்வா சொல்கிறது தான் நல்ல டீலுன்னு தோணுது. அதை ஒத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம் மணி. சரிண்ணே, நான் விசாரிக்கிறேன். தமிழ் என்கிட்ட பொய் சொல்லிருக்கான்னு தெரிஞ்சா நானே அவனை முடிக்கிறேன். ஹலோ அண்ணே, சொல்லுங்கண்ணே. எங்கே இருக்க? ரொம்ப நேரமாக உன் மொபைலுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். மணிமாறன் கூப்பிட்டுருந்தாருண்ணே. உள்ளே இருக்கும்போது நான் தான் காரை ஓட்டி ஆக்சிடென்ட் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். அது விஷயமா கேட்டுட்டு இருந்தாரு, அதான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு. என்ன விஷயம்ண்ணே? ஹலோ ஹலோ, என்னென்ன இதெல்லாம்? ஏய், என்ன பேசிக்கிட்டு இருக்கல, என்ன மண்ணுக்கிட்ட ஆறுன்னு அடிக்கிற? கொஞ்சம் வழி விட்டிங்கன்னா தள்ளிட்டு போயிடுவேண்ணே. அப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணு. இப்படியே நீ பாட்டுக்குங்க. சரி சார். இங்கே இறங்கிக்கிறோம். யார் சார் அந்த சாவுகிறாய்க்கு? எங்கள் ஏரியா கவுன்சிலர். யாரும் கூட்டம் போடாமல் அமைதியாக எல்லாரும் போங்க போங்க. இது என்ன புது பிரச்சனை? தண்ணி பிரச்சனை ரொம்ப நாளாக போயிட்டு இருக்கு. இன்னும் 2 நாள் எல்லாம் முடிச்சிடமா, நான் சொல்லிட்டேன். அண்ணே ஹலோ, நான் யார் என்னன்னு ஆராயாம சொல்கிறத மட்டும் கவனமாக கேட்டுக்க. மணிமாற செல்வத்தோட சமரசமாயிட்டான். அதுக்கு அவன் கொடுத்த விலை உன்னோட உயிர். நாளைக்கு கடலுக்கு போகணும்னு மணிமாற உங்ககிட்ட சொல்லுவான். நம்பி போன நீ உயிரோடு திரும்ப மாட்ட. என் மேலே நம்பிக்கை இருந்தால் இந்த நம்பரில் கூப்பிடு. அவங்ககிட்ட இருந்து உன்னை நான் காப்பாற்றுறேன். தேங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு வச்சுட்டாயா? நான் தான் முதல்ல சொன்னேன்லண்ணே, அவன் ஒரு டைப்பான ஆளுண்ணே. உண்மையிலே விஷயமுள்ள ஆளாக இருந்தா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லைனில் வருவான்.
இந்த ஆட்டம் முடிஞ்சதும் அவன் கதையை முடிச்சிடலாமாண்ணே? போட்டில் நிறைய போயிட்டுருக்கு, கொஞ்ச நேரம் ஆகட்டும். அண்ணே, போட்டில் நம்மள தானே ஃபாலோ பண்ணி வந்துக்கிட்டு இருக்கு. ஆளுங்களாம் புதுசாக இருக்கானுங்கண்ணே. நான் சொல்கிறபடி கேட்டா நீங்களாம் உயிரோட கரை திரும்பலாம். என்னடா போன காரியம் முடிஞ்சதா? முடிஞ்சதுண்ணே. என்னடா சாதாரணமாக சொல்கிற? அவ்வளோ ஈஸியாக அவனை முடிச்சிட்டிங்களா என்ன? ஆமாண்ணே. சரி, நீ நம்ம செல்வாவோட பெட்ரோல் பங்கு பக்கத்தில் இருக்கிற அவனோட கார் ஷெட்டுக்கு போ. அங்கே நம்ம கார் ரெடி ஆகிடுச்சான், எடுத்துகிட்டு கிளப்புக்கு வந்துடு. சரியா? சரிண்ணே. அப்புறம் கார் டிக்கியில் ஒரு பேக் இருக்கும், அது பத்திரம். ஓகேயா? சரிண்ணே. இந்த பையன் தமிழரசன் அவ்வளோ நல்லவன் கிடையாதுண்ணே. செல்வா சொன்னது எனக்கு கரெக்ட். அதனால தான் நான் கதையை முடிச்சிட்டேன். செல்வா சொன்னது மாதிரி பணத்தையும் கொடுத்து விட்டாண்ணே, வந்து சேர்ந்துருச்சு. சரிண்ணே. சரி, ஓகே. பேக் எடுத்துகிட்டு வந்தியா? நான் பண்ணது தப்பு தான், என்னை மன்னிச்சிரு தமிழ். அந்த பேக்கில் நிறையா பணம் இருக்கு, எல்லாத்தையும் நீயே எடுத்துக்கோ. என்ன ஒன்றும் பண்ணிடாத தமிழ். யோசிச்சு சொல்கிறேன், அமைதியார். நல்லா யோசிச்சு பார்த்தேன். என்னை கொலை செய்ய வந்தவங்களை மன்னிக்கிற அளவுக்கு நான் நல்லவன் கிடையாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். நீங்கள் பணம் தரேன்னு சொன்னதுனால வேணா ஒன்று செய்யலாம். உங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தரை மட்டும் உயிரோட விட்றேன். அது யாருன்னு நீங்களே முடிவு செஞ்சுக்கங்க. என் சொத்துல பாதியை உன் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு எழுதி வைக்கிறேன். நீ தான் குலதெய்வம் மாதிரி என்னை காப்பாற்றினீங்களா? என் குடும்பத்தை காப்பாற்ற எனக்கு தெரியும். நீ பண்ண தப்புக்கு நான் ஏன் சாகணும்? நீ சொன்ன மாதிரி செஞ்சா விட்டுறேன்னு சொன்னிய தமிழ். இப்போவும் அதை தான் சொல்கிறேன். 5 நிமிஷம் டைம். ஒருத்தரை மட்டும் உயிரோட வெளியே விடுறேன். இல்லைன்னா நானே உங்கள் 2 பேரையும் முடிச்சிருவேன். இந்த லாக்கை எப்படி ரிலீஸ் பண்ணணும்? இந்த டாப்பில் வர பின்னாடி இழுத்துட்டு ரைட் சைடில் வர ஃப்ரண்டில் கொண்டு. தேங்க்ஸ். கிளாஸை முடிக்கும்.
கடத்தல், பொருளை கைமாற்றி விடுறது, கட்ட பஞ்சாயத்து, இதுதான் நான் செஞ்சிட்டு இருந்த தொழில். மணிமாறன், செல்வா, என் தம்பி குமார் எல்லாரும் என்கிட்ட தான் தொழில் செஞ்சானுங்க. நான் அரசியலில் நுழையலான்னு முடிவு செஞ்சிருந்த சமயத்தில் ஊருக்கு வெளியில் இருக்கிற குடோனில் இருந்த பெரிய அளவு யுரேனியத்தை வெளிநாட்டிலேருந்து வந்திருந்த கப்பலில் கொண்டு போய் சேர்க்கணுன்னு ஜாப் ஒன்று வந்துச்சு. மணியும் செல்வாவும் இருக்கிற தைரியத்தில் முதல் முறையாக என் தம்பி குமாரை அந்த ஜாபை எடுக்க சொன்னேன். துரதிர்ஷ்டவசமாக அன்றைக்கி போலீஸ்கிட்ட சரக்கு மாட்டிக்கிச்சு. அதனால் சரக்குக்கு ஓனரான பாம்பேக்காரன் என் தம்பியை ஜெயிலில் வச்சே முடிச்சிட்டான். ஆனால் தொழிலில் நான் என் தம்பியை வளர்த்து விடுறது பிடிக்காம செல்வாவும் மணியும் தான் போலீஸ்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுத்து எல்லா சரக்கையும் மாட்ட வச்சாங்கங்கிற உண்மை ரொம்ப சமீபத்தில் தான் எனக்கு தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பாம்பேக்காரன் பேரை சொல்லி உள்ளே வச்சு என் தம்பியை முடித்தது இவனுங்க தான். அதான் அவனுங்க வழியிலே போய் அவனுங்களை முடிக்க முடிவெடுத்து மணியோட சரக்கை போலீஸில் மாட்ட வச்சேன். அப்புறம் அதை குறைஞ்ச விலைக்கு செல்வத்துக்கிட்ட விற்க வச்சு அவனுக்குள்ள பிரச்சனை உண்டு பண்ணேன். என்னுடைய இந்த விளையாட்டில் சம்பந்தமே இல்லாமல் உள்ளே வந்தவன் தான் நீ. ரொம்ப நன்றி சார். எங்கே எழுச்சிட்ட? உங்ககிட்ட நன்றி சொல்லிட்டு போகலாம் தான் வந்தேன். செல்வா இன்னும் உயிரோடு தான் இருக்கான். தமிழ், ஒரு விஷயத்தை தெளிவாக புரிஞ்சிக்க. நான் ஆரம்பித்த இந்த விளையாட்டை தெரிஞ்சோ தெரியாமலோ நீ இப்போ விளையாட ஆரம்பிச்சிட்ட. அதனால் மணிமாறனும் இறந்துட்டான். இப்போ உனக்கு விருப்பம் இருந்தாலும் இல்லாட்டினாலும் நீ தொடர்ந்து விளையாடியே ஆகணும், இல்லைனா உன் உயிர் போயிடும். மிரட்டுறீங்களா? உண்மையை சொல்கிறேன். முன்ன பின்ன தெரியாத உன்னை நான் ஏன் காப்பாற்றணும்னு அன்னைக்கு நினச்சிருந்தேன்னா இன்னைக்கு நீ உயிரோடவே இருந்திருக்க முடியாது. என்னை பற்றின ரகசியங்களெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லும்போதே உனக்கு புரிய வேண்டாம். நான் உன்னை என் நண்பனாக பார்க்குறேன். அதனால தான் அன்னைக்கும் எச்சரித்தேன், இன்னைக்கும் எச்சரிக்கிறேன். உட்கார். எனக்கு செல்வா அழியணும், செல்வாவுக்கு நீ ஒழியணும். எதிரிக்கு எதிரி நண்பங்கிற ஃபார்முலா படி நீ செல்வாவை ஒழிக்க நான் உனக்கு உதவி பண்ணுறேன். நீங்கள் உயிரை காப்பாற்றிருக்கீங்க, அதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன். அதுக்காக கொலைலாம் செய்ய முடியாது. நான் செல்வத்தை மன்னிச்சு விட்டாலும் அவன் உன்னை அழிக்காமல் விட மாட்டான். இப்போ மாதிரி அப்போ நீ உன்னை காப்பாற்றிக்க, அது போதும் எனக்கு. அப்படி செஞ்சா நீங்கள் எனக்கு என்ன செய்வீங்க? செஞ்சதுக்கு அப்புறம் இல்லை, அதுக்கு முன்னாடியே செய்கிறேன். உன் ஏரியாவில் இருக்க ஏர் கண்டிஷன் பாரை உன் பேரில் லீஸ்க்கு எடுத்து தந்து உன்னை முதலாளி ஆக்குறேன். நான் சொல்கிற ஆளை போய் பாரு, உடனே முடிச்சு தருவான். மணிமாறன் செல்வா மாதிரி கிடையாது தங்கப்பாண்டியன். ஆளுங்கட்சி மினிஸ்டர். பவரில் இருக்க மினிஸ்டர் நீ தனி ஒருத்தனா நின்று எதுவும் பண்ண முடியாது. ஆனால் அவன் நினச்சான்னா அமைச்சர் பதவியை யூஸ் பண்ணி உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம். அதனால தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன். இது சம்பந்தமாக நான் ஏற்கனவே கட்சி தலைமைகிட்ட பேசிட்டேன். அவங்களும் உனக்கு முழு ஒத்துழைப்பு தரதா சொல்லிட்டாங்க. முதல்ல என் கட்சியோட சப்போர்ட்டு உனக்கு இருக்குங்கிறத தங்கப்பாண்டியனுக்கு தெரியப்படுத்துவோம். அப்போ தான் உன் மேலே கையை வச்சா அதை நாங்கள் பொது பிரச்சனை ஆக்கிடுவோங்கிற பயத்தில் உன்னை ஒன்றும் பண்ண மாட்டான். ஆனால் நான் உங்ககிட்ட வேற ஒரு உதவி எதிர்பார்த்து வந்திருக்கேன். என்ன செய்யணும் சொல்லு. தியாகுவை தங்கபாண்டியனுக்கு எதிராக அப்ரூவர் ஆக்கணும். தியாகு என் ஜாதிக்காரையா, என் ஊருக்காரன். அந்த மரியாதைக்காக என்னை எப்பாவது வந்து பார்த்துட்டு போவான். மற்றபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் அவன் செய்ய மாட்டான். அவனை விட்டுரு. நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா நான் தியாகுவை அப்ரூவர் ஆக்குறேன். தியாகுவை பற்றி எனக்கு நல்லா தெரியும் தமிழ். நானே சொன்னாலும் அவன் இதுக்கு ஒத்துக்க மாட்டான். அதுவும் இல்லாமல் தங்கப்பாண்டியனுக்கு எதிராக அவன் எதுக்கு அப்ரூவராக மாறணும்? அதுக்கான அவசியம் அவனுக்கு இப்போ என்ன வந்தது சொல்லு. அவசியத்தை நான் ஏற்படுத்துகிறேன். நான் சொல்கிறது ஒரு வேளை நடக்காமல் போனால் அதனால் உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஒருவேளை நான் சொல்கிறது நடந்து தியாகு அப்ரூவ் ஆகிட்டா உங்களை எலெக்ஷனில் தோக்கடிச்ச தங்கபாண்டியனை
பதவியிலேருந்து இறக்குன பெருமை உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்ணணும்? தியாகம் இங்கே வர வைக்கணும். சுலபமான சில விஷயங்களை கூட நாம் வாத்தியாகு உனக்காக தான் காத்துட்ருக்கோம். என்ன விஷயம்ண்ணே உடனே வர சொன்னீங்க? தமிழ் உங்கள்கிட்ட ஏதோ தனியாக பேசணுமா, அதான் வர சொன்னேன். உட்காரு உட்காரு. நீங்கள் 2 பேரும் பேசிகிட்ருங்க, நான் இதை வந்துடுறேன். உட்காரு. நல்லா இருக்கீங்களா? இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உறவுன்னு சொல்லிக்க இருந்த ஒருத்தரையும் தங்கபாண்டி ஆதாரமே இல்லாமல் கொண்டுட்டான். நடந்ததுக்கெல்லாம் யார் காரணம்னு எனக்கு தெரியாது தமிழ். பொதுவாக நம்மக்கிட்ட உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? மற்றவங்க பிரச்சனை நமக்கு வராதுன்னு தெளிவாக நம்பிக்கிட்டு அமைதியாக கையை கட்டி வேடிக்கை பார்க்கறது தான். ஐயோ, சத்தியமாக எனக்கு எதுவும் தெரியாது தமிழ். புரியுது. அவங்களால என்ன செய்ய முடியும்? உங்கள் பிஏ தியாகவும் தமிழரசனும் இப்போ என் வீட்டில் தான் உங்களை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. என்னென்ன சொல்லுதீங்க? நீங்கள் தான் செல்வாக்கிட்ட சொல்லி தமிழை முடிக்க சொன்னீங்களாம். அப்புறம் உங்கள் ஆட்கள் தான் தமிழ் வீட்டை கொளுத்தி அவன் தாத்தாவை கொன்னதான். ரொம்ப நன்றிங்க, நான் பார்த்துக்கிட்டேன். உங்களை அப்புறமா கூப்பிடுதேன். ஓகே. யார் தியாகு? மினிஸ்டர்ண்ணே. எதுக்கு இந்த நேரத்தில் கூப்பிடுறாருன்னு தெரியலையே. நாங்கள் அமைதியாக இருக்கோம், எடுத்து பேசு. அண்ணா சொல்லுங்கண்ணே. எங்கடா இருக்க? வீட்டில் தானே. கருணாரம் வீட்லையா? எங்கள் வீட்டில் என்ன? இப்போ நீ கருணாரம் வீட்டில் தமிழரசோட பேசிட்டு இருக்க நிரூபிச்சிட்டா? தற்கொலை பண்ணி செத்து போறடே. அண்ணா என்னென்ன சொல்கிறீங்க? அண்ணா என்னை நம்புங்கண்ணே. நான் உங்ககிட்ட அண்ணா நான் உங்ககிட்ட போய் சொல்லுவேன். அண்ணா தூக்கிட்டு. சரிண்ணே, போகலாம். என்னை நம்புங்கண்ணா. நான் உங்களுக்கு துரோகம் பண்ணுவேண்ணா. எனக்கு எதிரின்னு ஒருத்தன் இருக்கவே கூடாதுன்னு நினைக்கதும்டா நான். அண்ணா நீ ஏன் ஜோத்த தின்னுட்டு என் எதிரிங்க கூட சேர்ந்து ஏன் முதுகுல குத்திருக்க? ஐயோ, எங்கிட்ட இருந்து ஒன்னையும் உன் குடும்பத்தை நீ கும்பிடுற சாமி தான் காப்பாத்து. அண்ணா நான் இங்கே இருக்கிறது தங்கப்பாண்டியனுக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சுண்ணே. என் குடும்பத்தையே நாசமாக்கிடுவேன்னு சொல்கிறான். நீங்கள் தானே எங்களை காப்பாற்றணும். தங்கபாண்டியனை பற்றி நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்லை. பதவிக்காக அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களை கூட பலி கொடுத்துருவான். நீ முதல்ல ஃபோன் போட்டு உன் ஃபேமிலி சேஃப்டி பண்ணு. சரிண்ணே. மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அண்ணா லேண்ட்லைனும் போகலண்ணா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. உங்களை நம்பித்தானே இருக்கும். நான் இருக்கும்போது நீ எதுக்கும் பயப்பட தேவை. சரிண்ணா. தமிழ், தியாகு கூட அவன் வீடு வரைக்கும் போயிட்டு வா. ப்ளீஸ் தமிழ். கதவு திறந்து கிடக்கு தமிழ். வீட்டுல யாரும் இல்ல தமிழ். தங்கபாண்டி
என் பொஞ்சாதி பிள்ளைகளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு நான் சும்மா இருப்பேன்னு மட்டும் நினைச்சிடாத. உன் வண்ட வளத்தை ஊரறிய செஞ்சு உன்னை நாஸ்தி பண்ணிடுவேன். என் பேரை சொல்லுற அளவுக்கு பெரிய மனுஷன் ஐடியா. என் விஷயம் வெளியே வரதுக்கு முந்தி உன் போன ஊருக்குள்ள ஊர்வலம் வரமாட்டே. என்ன கொன்றுவேன்னு மிரட்டுறான் தமிழ். நான் சொல்கிற மாதிரி செஞ்சீங்கன்னா நான் உன் குடும்பத்தை காப்பாற்றுறேன். நான் என்ன பண்ணணும் தமிழ்? தங்கபாண்டி உங்கள் குடும்பத்தை கடத்தி வச்சு மிரட்டுறதுலேருந்து இது வரைக்கும் அவன் பண்ண எல்லா யோகித்தனத்தையும் இப்போவே மீடியா மூலமாக மக்களுக்கு தெரியப்படுத்தணும். உனக்கு அவனை பற்றி தெரியாது தமிழ். மோசமானவன். கோவத்தில் என் பொண்டாட்டி பிள்ளைகளை எல்லாம் கொண்டாலும் கொன்றுவா. இப்போ மட்டும் உங்கள் குடும்பத்தை தங்கபாண்டியன் உயிரோட ஓட்டுவான்னு நம்புறீங்களா? தங்கபாண்டி உங்கள் குடும்பத்தை கடத்தி வச்சுக்கிட்டு மிரட்டுற விஷயம் மக்களுக்கு தெரிஞ்சாலே அவங்கள விடுவிக்கிறத தவிர அவனுக்கு ஒரு வழி கிடையாது. அப்படி செஞ்சால் மட்டும்தான் உங்கள் குடும்பத்தை உயிரோட காப்பாற்ற முடியும். நீங்கள் யோசிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் குடும்பத்துக்கு தான் ஆபத்து. கைத்தறி மற்றும் ஜவுளித்துறை அமைச்சர் தங்கபாண்டியனுக்கு எதிராக அவரது உதவியாளர் தியாகு பரபரப்பு வாக்குமூலம் கொடுத்துள்ளார். அமைச்சர் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி தன் குடும்பத்தினரை கடத்தி வைத்து கொலை மிரட்டல் விடுப்பதாக செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்துள்ளார். தங்கபாண்டியன் செய்த ஊழல் மற்றும் அராஜகங்களுக்கு தன்னிடம் முக்கிய ஆதாரங்கள் இருப்பதாகவும் அதை தகுந்த நேரத்தில் போலீசாரிடம் ஒப்படைக்க இருப்பதாகவும் தியாகு தெரிவித்துள்ளார். மேலும் தன் குடும்பத்தை தங்கபாண்டியனிடமிருந்து மீட்டு தருமாறு முதலமைச்சருக்கு அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். எங்கள் ஆட்சி மேலே களங்கம் விளைவிக்கும் நோக்கத்தில் என்கிட்ட பிஏவா வேலை பார்த்த தியாகு, நடிகை அஞ்சனா மற்றும் தமிழரசன் போன்றவர்களை எதிர்கட்சியின விலை கொடுத்து வாங்கி என் மீது இந்த ஆதாரமற்ற பொய்யான குற்றச்சாட்டுகளும் சுமத்தியிருக்காங்க. அவங்க சொல்கிறது உண்மை என்ன? அவங்க ஏன் போலீஸ்ட்டு போகாமல் மீடியாவில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க? அப்பவுமே தெரியல அதெல்லாம் சுத்த ட்ராமான்னு. சில நாட்களுக்கு முன் நடிகை அஞ்சனா வீடு தாக்கப்பட்டதற்கும் அவருடன் இருந்த அவரது காதலன் என நம்பப்படும் தமிழரசனின் வீடு தாக்கப்பட்டதற்கும் ஜவுளித்துறை அமைச்சர் தங்கபாண்டியன் தான் காரணம் என்று காவல்துறையிடம் புகார் தெரிவித்துள்ளனர். தமிழரசனின் வீடு தாக்கப்பட்ட விவகாரத்தில் அவரது தாத்தா உயிருடன் எரித்து கொலை செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அண்ணே, தலைவர் கோவமாக இருக்காரு. ரிசைன் லெட்டர் இருந்தால் வாங்கிட்டு அனுப்ப சொன்னார். வாங்கண்ணே, வாங்கண்ணே. அண்ணே, கருணாண்ணே வந்திருக்காரு. வாங்கண்ணே.